இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். லஞ்சுக்கு ஃபஸ்ட்டு சுட சுட சாதம், அதுக்கப்புறம் சாம்பார். என்ன சாம்பார்னு பார்க்கலாம். அவியல் பண்ணியிருக்காங்க. முதல்ல சாம்பார் பார்த்துடலாம். முள்ளங்கி சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லா காய்கறிகளும் போட்டு அவியலில் ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக தயிரை போடும்போது தனியாக போட்டோம்னா, அரைச்சி விட்டுட்டு தனியாக தயிரை போட்டோம்னா அது நீர்த்து போயிடும். அதனால் அரைக்கும் போதே பச்சை மிளகா, ஜீரகம், இஞ்சி இதெல்லாம் வச்சு அரைக்கும் போதே தயிரையும் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அப்புறம் இந்த அவியல் வேக வச்ச காய்கறிகளோடு சேர்த்து பண்ணோன்னா நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு டிப்ஸு. அடுத்தது கீரை பண்ணியிருக்கோம். கீரை மசியல், பாலக்காய் கீரை. இதுக்கு நாங்கள் கீரை கூட்டு மாதிரிலாம் பண்ணல. நார்மல் கீரையை இது பண்ணிவிட்டு தாளித்து கொட்டுறது மட்டும்தான். கடுகு, பெருங்காயம், வத்த மிளகா தாளித்து கொட்டுறது தான் கீரை மசியல். அதுக்கப்புறம் மாங்காய், இஞ்சி இது ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கு. வெறுமனை எதுவுமே உப்பு கிப்பு எதுவும் கிடையாது. மாங்காய், இஞ்சி தான். அது மாதிரி பச்சையாக சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்லது. உப்பெல்லாம் சேர்க்காமல், உரப்பெல்லாம் சேர்க்காமல் சேர்க்கும் போது மாங்காய், இஞ்சியும் டைஜஷனுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது தயிர், மாம்பழம் தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கோம். இதுதான் இன்றைக்கி சமையல். தேங்க்யூ.